අස්සලාමු අලයිකුම් වරහමතුල්ලාහි වබරකාතුහු. ප්‍රයිවසි பௌத்கலிகத்வே இந்த வாட்ஸ்அப் ஸ்கேம் இருக்கிறேன். வாட்ஸ்அப் ஸ்கேம்னோடனே யாரும் உடனே நினச்சிற லிங்க் வரது, ஃபொரின் நம்பர்ஸ்லேருந்து மெசேஜ் வர்றது, கம்பெனி நேம் சொல்லி ஏமாத்துறது, கிஃப்ட் வவுச்சர்ன்னு சொல்லி ஏமாறுறது, இதெல்லாம் தாண்டி குரூப்ஸை ராக்களிக்கிறேன். வாட்ஸ்அப் குரூப்ஸ் உதாரணமாக நிறைய பேர் இருக்கிறேன். என்ன அது 24 ஹவர்ஸ் 24 ஹவர்ஸ் ஹிட் சாங்ஸ், இமைக்கா நொடிகள், இஸ்லாமிக் தோட்ஸ், அன்பு எனும் ஒத்தை சொல், அது இல்லாமல் பிஸ்னஸ் குரூப்ஸ், மார்க்கெட்டிங் குரூப்ஸ், நியூஸ் குரூப்ஸ், ஓவராலாக இந்த பப்ளிக் குரூப்ஸ், மற்றது இந்த மெஹந்தி குரூப்ஸ், ஆன்லைன் கேக் குரூப்ஸ், குறிப்பாக இந்த ஒன்லி ஃபோர் லேடிஸ்ன்னு போட்டு இப்படி லிஸ்ட் ஒன்று போட்டுக்கொண்டே போயிடும். இதில் என்ன நடக்கிறேன்டா, நிறைய காட்டெருமைகள் ஜாயின் ஆகுறே. பச்சையாக செல்றேன்டா, பெத்து போட்டுட்டு வளர்க்காம ஒரு நெறிப்படுத்தாம விட்ட அதுவாகவே வளருமே, அந்த ஜாதிகள் ஜாயின் ஆகுறேன். ஆட்டு மந்தையில் ஓனாய் புந்த போல். இப்போ ஒரு வீக் இக்கும் ஒரு படைப்பு, அது ஒரு ஊர் வந்து கம்பலை ஸ்கூல் முடிச்சுட்டு வெட்டியாக சுற்றி கொண்டிருக்கிற ஒரு படைப்பு. அது ஒரு 10-15 குரூப்பில் எட்மின் ஆயிருந்து ஒரு மோர் தென் 5000 மெம்பர்ஸ். இதில் நிறைய பேர் ஏமாற்றி லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து வீடியோ கால் எடுத்து, இனி இதுக்கெல்லாம் சான்ஸ் கொடுத்தது அவங்களே தானே, அந்த அறுவட்ட மாடுகள் தானே. இனி இது போல் இன்னும் எத்தனை நடக்கிறேன்னு யாருக்கும் தெரியாது. இனி இது வந்து பெரிய ஒரு சமூக சீர்கேடாக நான் பார்க்குறேன். குரூப்ஸில் ஜாயின் ஆகி நம்பர்ஸ் எடுத்து மெசேஜ் பண்ணி பழகி தொலைஞ்சி லவ்ண்டை பண்ணி கல்யாணம் முடி, அது சரி பரவாயில்லாண்டு விட்டு போடலாம். இது அப்படியும் இல்லை. பெஸ்டி, ஜஸ்ட் ஃப்ரெண்ட், இந்த எலோன் டைம் ஃப்ரெண்ட், ரிலேஷன்ஷிப் ஃபார் பெனிஃபிட், இந்த பெனிஃபிட் கதையெல்லாம் மிச்சம் பேருக்கு தெரியவே இருக்கட்டும். மற்றது முக்கியமாக சிஸ்டர் கேட்டால் சொல்கிற தாத்தா இல்லாட்டி தங்கச்சி, உன்னோட சொந்த வாப்பாட மகளாண்டு கேட்டால் இல்லை, பக்கத்து விட்டு தாத்தா அவட மகள், கிளாஸ்மேட், கலீக், வாட்ஸ்அப் குரூப் எட்மின், அவ படித்து தார தாத்தா, டவுட்ஸ் வந்தால் கேட்குறதுக்கு. இது எங்கே விட்ட பிள்ளைன்னு எனக்கு நான் தெரியா. நான் நினச்சிறேன் உம்மா அப்பா முஸ்லீமே, அதால் கிடச்சி இஸ்லாமே, பாடுபட்டு போராடி ரத்தம் சிந்தி கிடச்சோண்டு இல்லை. நீ எங்கே ஆண் பெண் கலப்பெல்லாம் ஜஸ்ட் லைக் தட், அது பாவமே இல்லை, சர்வ சாதாரணம். ஏண்டா வெக்கம் கலட்டப்பட்டாச்சு இப்போ கடைசி காலம் தானே. நல்லா கேளுங்கோ, இந்த காலத்தை பொறுத்த மட்டில் பப்ளிக் அன்னோன் குரூப்ஸ் எல்லாமே ஸ்கேமுண்டா என்ன ஊழல். கம்பேர் பண்ணி பார்க்குற நேரம் இல்லாட்டி பெர்சன்டேஜில் பார்க்குற நேரம் பாய்ஸ்க்கு பாதிப்பு குறவு தானே. கேர்ள்ஸ் பெண்கள் வந்து வீக்கான ஆக்கலை, ஸோ பாதிப்பு அவங்களுக்கு தான் கூட. அப்போ பெண்களுக்கு தான் மெயினாக சொல்கிற இந்த பப்ளிக் குரூப்ஸில் ஜாயின் ஆகிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்கோண்டு நாங்கள் தான் நீங்களே பாதுகாத்துக்கொள்ளணும். திரும்ப சொல்கிற, இது வந்து மோமினான அல்லாட பொருத்தத்துக்காக தாண்ட கணவனுக்கு மாறு செய்யாமல் அல்லாவுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானா வாழ்கிற ஆக்களுக்கு செல்கிற ஒரு அட்வைஸ் தான். நீங்கள் உங்களைய ஒரு அட்ராக்டிவ் மெட்டீரியலாக, ஒரு கவர்ச்சி பொருளாக போர்ட்ரேட் பண்ண வேணும். சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோஸ் போடுறேன், முதுவை காட்டிக்கொண்டு வானத்தை பார்த்துக்கொண்டு மூஞ்சில் ஒரு பூவை போட்டு, இந்த செம்பெரி மாடுகளுக்கு விளங்குறல இதுகளுக்கு தான் மூளை இல்லைண்டா இதுகளோட மேய்ப்பாளர்கள் மேய்ச்சிருவன். இங்கே நான் யோசிச்சுற இதுகளுக்குள்ள வீட்டில் ஆம்புலேல் இல்லையா இல்லாட்டி மார்க்கம் தெரியவா, அது ஒன்றும் இல்லை. இந்த இவனுகள் தான் தையூஸ்ன்ற அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தொட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர ஹதீஸ், சலாசத்துன் கது ஹர்ரமல்லாஹு அலைஹிமுல் ஜென்னா, 3 பேர் சொர்க்கம் ஹராம், 3 பேருக்கு அவங்க சொர்க்கம் போரில் 3 பேருக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறேன். முதலாவது முதுமினுல் ஹமுர், ஆல்கஹாலிக், சாராயம் குடிச்சிருவேன், அதுக்கு அடிக்ட் ஆனவன். அடுத்தது யார்? ரெண்டாவது வல் ஆக், இந்த டிசொபீடியன்ட் சைல்டு, அன்டியூட்டிஃபுல், எப்படி சொல்கிறேன், இந்த உம்மாப்பட விஷயத்தில் பொறுப்பில்லாமல் சுற்றி கொண்டிருக்கிறேன் அந்த ஜாதி. ரெண்டாவது. மூணாவது யாருண்டா வத்த யூஸ்ன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வத்த யூஸ் அல்லதி யுகிரு ஃபி அஹ்லில் ஹபஸ். இது எப்படி சொல்கிறேன்டா, அவன் எப்படியாப்பட்டவன்டா, தாண்ட சொந்த பொம்புளோட விஷயத்தில் ரோஷம் இல்லாதவன். உம்மா, தாத்தா, தங்கச்சி, வைஃப், மகள், இவங்கட விஷயத்தில் ரோஷம் இல்லாதவன், ஆம்பளத்தனம் இல்லாதவன்ற. ரோஷம்ன்ற என்னான்னு இப்போ மிச்சம் பேருக்கு தெரியவே. ஏண்டா இந்த ரோஷம்ன்ற சாமன் கலட்டப்பட்டாச்சு. அதான் சொன்னேன், கடைசி காலம் அந்த ரோஷம்ன்ற சாமன் இப்போ இல்லை போய்த்தாச்சு. ரோஷம் இல்லைன்னு சொல்லி செல்லவார என்னாண்டா, மகள் தனியாக பயணம் செஞ்சு பஸ்ஸில் கிளாஸ்ன்னு போவாள், யாரோட போகிற எங்கே போகிற வார ஒன்றும் தெரியாது, மகரம் இல்லாமல் அனுப்புவான், விட்டுட்டு வெளியே அனுப்புவான். இவனையும் கணக்கில்லை, பெண்ணுன்றவளே அவுரத் எங்கள்ட பொக்கிஷம்ட்டு தெரிஞ்சு கொண்டே கலர் உடுப்பாட்டி ஊரில் எல்லாருக்கும் காட்டிக்கொண்டு ஊர் சுற்றுவான். சரி, அடுத்த ஆம்பளை இவன் பொம்பளையில பார்த்து ரசிச்சிரத்தை விரும்புகிற கேவலமான படைப்பு வேன். சரி, அதை கணக்கெடுக்கவே மாட்டான் எனக்கு விளங்குறதுக்கு. ஆனால் இவன்கள் வந்து அந்த எப்படி சொல்கிற நீதமானாக்கள், மிச்சம் நீதமானாக்கள். ரீசன் என்னண்டா,
இவன் வந்து அடுத்தவன் பொம்பளை பார்க்குற நோய், இவனுக்கு அடுத்தவன்ட பொம்பளை எல்லாரையும் பார்க்குற நோய். அப்போ இவன் என்ன செய்கிற, இவன்ட பொம்பளை அடுத்தவன் பார்த்துட்டு போட்டுமேன்னு விட்டு போட்டு டீக்கிறேன். பார்க்குறது மட்டும் இல்லை, மெசேஜ் பண்ணுறது, பேசுகிறது, பழகிறது எல்லாத்தையும் கணக்கு இல்லாமல் பண்ணிட்டு போன்னு விட்டு போட்டுறேன். அப்போ இவனுக்கு தான் தையூசுன்றேன். அப்போ நான் திரும்ப சொல்கிறேன், இந்த தையூசலுக்கு இல்லை, ஆணமுள்ள ஆம்பளத்தனமுள்ள ஒவ்வொரு மூமினான ஆம்பளைக்கும் தான் இது நான் சொல்கிறேன். உங்களோட பெண்களை நீங்கள் தான் பாதுகாத்துக்கொள்ளணும். அப்போ உங்களோட பெண்களை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. அப்போ பெண்களுக்கு என்ன சொல்கிறேன், கம்மிங் பேக் டு த பாயிண்ட், என்ன சொல்ல வந்தேன்டா, சோஷியல் மீடியான்ற போல் சிலருக்கு நிர்பந்தமே, மான் வெளிநாட்டில் இருக்கிற பேசணும், மாப்பிள்ளை தூரத்தில் எங்கேயாலும் நின்று வேலை செய்கிற தொடர்பு கொள்ளணும், இன்னும் இப்போ விதவிகள் இப்பாங்கோ, நிர்பந்தத்தில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இப்பாங்கோ, இவங்களுக்கு தான் சொல்கிறேன் எப்படி இதை யூஸ் பண்ணணும்னு. அதை விட்டுட்டு சொமிக்கு சும்மா சோம்பரத்துக்கு சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோ போட்டு அடுத்த ஆம்பளோட கமெண்ட்டுக்கு காத்து கொண்டிருக்கிற ஜீவன்களுக்கு செல்கிற விஷயம் இல்லை இது. இப்போ ஓமீன்களுக்கு யாஃபா மூட்டணுமே, அந்த ஓமீன்களுக்கு யாஃபா மூட்டினா அது வந்து யூஸ்ஃபுல், பயனளிச்சும். அந்த காரணத்துக்காகத்தான் இதை யாஃபா மூட்டுறேன். அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களைய ஒரு கேர்ளாக போர்ட்ரேட் பண்ண வேணும். அதை தான் செல்லாது ஃபஸ்ட்டு சொன்னது, போர்ட்ரேட் பண்ண வானம்ன்றத அப்படி நினைச்சே வேணேன். டிபி போடுறது இல்லை, ப்ரொஃபைல் பிக்சர் கடலோ தீர்ந்து கொண்டு நிலாவை பிடிச்சிற வாக்கில் ஒரு ஃபோட்டோ, கவரிங் மாலையோட நெஞ்சில் தொங்க போட்டுக்கொண்டு அது விளங்குற மாதிரி 2 சொல்லி ஒரு ஃபோட்டோ. நான் சொல்கிற ஒன்றுலேயுமே டபுள் மீனிங் இல்லை, எல்லாம் சிங்கிள் மீனிங் தான். எங்கேயாலும் கார்டனுள்ள நின்று கொண்டு இந்த முதுகை காட்டிக்கொண்டு ஒரு ஃபோட்டோ. ஏன்டா இவங்க மூஞ்ச காட்டுறலையா, ப்ரைவசியாக. மற்றது ஈக்கிறதுலே கேவலமானது தான், தாண்ட ஃபோட்டோவை போட்டு அதில் நடுவில் ஒரு பூவை போட்டு இல்லாட்டி ஒரு நாய் மூஞ்சியை போட்டு மூஞ்சை மட்டும் மறைச்சி, யாருக்கா என்ன நோக்கத்தில் இதெல்லாம் செய்கிறேன்னு எனக்கு தெரியும். இன்னும் அப்பாவியல் கொஞ்சம் மீக்கிற ஒரு பூ ஃபோட்டோ, பூ பொக்கை உண்டு, ரோஸ் கலர், ரெட் கலர், இல்லாட்டி ஒரு குரான் வேர்ஸ் உண்டு, அதில் பூ போட்டு டிசைன் போட்டு அதை பார்த்தோன்னே இது வந்து ஒரு செம்பரி மாடு உண்டு, ஒரு கேர்ள் உண்டுன்னு விளங்குறேன். நான் செல்கிற அந்த நான் சென்னை ஃபஸ்ட்டுக்கு அது ஆட்டு மந்தையில் ஓனாய் பூந்துன்னு பார்க்குற விதம் அப்படி. நாங்கள் சான்ஸ் கொடுக்கப்படாதுன்றதுக்காக சொல்கிறேன். இந்த இவங்களை தேடி தான் மெசேஜ் பண்ணுறேன். சில இந்த குர்ஆன் வசனம் போடுற அந்த கொஞ்சம் அந்த என்ன சொல்கிற அந்த இஸ்லாமிக் ஆகிக்கிற ப்ரொஃபைல் பிக்சரை பார்த்துட்டு இந்த சாலியான தையூஸ் அழிக்கிறேன். நான் சொன்ன தையூஸ் யாருன்னா சாலியான தையூஸ் வந்து அவங்க வந்து சலாம் சொல்லி மெசேஜ் போடுறேன். இனி இவங்க பதில் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுற அறுக்கிறது பண்டிகை, இதில் பிஸ்மில்லா ஒரு கேடு, அதெல்லாம் வானம் விடுவோமே. அப்படியே உங்களுக்கு டிபியில் உங்களோட உடம்பை போடுறது வாஜிபுன்னு நீங்கள் நினச்சிடறேன், உங்களோட மூஞ்சை தான் போடணும்னு நீங்கள் நினச்சிறேன்டா, குறைஞ்சது ப்ரைவசி சரி போடுங்களேன். வாட்ஸ்அப்பில் ஆப்ஷன் ஒன்று தந்து நினைக்கிறேன், கண்டெக்டில் உள்ள ஆக்கள் மட்டும் பார்க்குறதுக்கு. இப்போ 3 விஷயம் இருக்கிறேன், டிபி உண்டு, ப்ரொஃபைல் பிக்சர், மற்ற நேம், அபவுட். டிபிக்கும் இந்த அபவுட்டுக்கும் ப்ரைவசி போடலும், அதை உங்களோட கண்டெக்டில் மட்டும் வைக்கிறாங்களோ போடலும். வேண்டியதை போட்டுட்டு கண்டெக்ட் ஒண்டி கொடுக்கவே மேலும், மிச்சம் மானசிகண்டா நோபடி கொடுக்கவே மேலும். பட் நேம்ன்றது கட்டாயம் போடுவோமே, பிகாஸ் நேம் cannot be empty, ரைட்? அப்படி தானே வார வாட்ஸ்அப்பில். அப்போ நேம் போடுற நேரம் கட்டாயம் கொஞ்சம் கவனிச்சோணும். உங்களோட வாப்பட நேமை போடுவோம். அல்லாக்கா இந்த பின்த்துண்டை போட வேணுமே, பின்த் அப்துல்லா, பின்த் முஹம்மத், ஜஸ்ட் அப்துல்லான்னு போடுவோம், முஹம்மதுன்னு போடுவோம், என்னமாலும் போடுவோம். மரம் உண்டு, கல் உண்டு, என்னமாலும் போடுவோம். இன்னும் நேம் போடுறேன், இந்த அச்சு ஃபாத்தி, குயின் பேயா பாயான்னு தெரியா, டெடிஸ் கேர்ள், டெடிஸ் லிட்டில் பிரின்சஸ், ஹிஸ் குயின். நீங்கள் உங்களோட வாப்பக பிரின்சஸ் ஆகி கேளும், உங்களோட மாப்பிள்ளைக்கு நீங்கள் குயின் ஆகி கேளும், ஈந்துட்டு போங்க. அதையே அடுத்தவனுக்கு காட்டணும்னு நினச்சிரு. நீங்கள் தான் இவங்களுக்கு சான்ஸ் உண்ட வாய்ப்பு உண்டு ஏற்படுத்தி உண்டாக்கி கொடுக்குற. கேர்ளாக போர்ட்ரேட் பண்ண வேணாம், பிகாஸ் தேர் ஆர் மெனி wolves டு ஹண்ட் யூ டவுன். நிறைய அந்த வெறி பிடிச்ச ஓநாய்கள் வெறி கொண்ட பார்வையோடு சுற்றி கொண்டிருக்கிற இந்த சோஷியல் மீடியாவில். ஸோ இந்த விஷயங்களில் கவனம். மற்றது மெயினாக இந்த இஸ்லாமிக் குரூப்ஸ் மார்க்கம்னு சொல்லி தான் இப்போ வழி கெடுக்கிற, அதுதானே ட்ரெண்ட். கேள்வி பதில் குரூப், அந்த எட்மின் ஒன்லி கேள்வி பதில் குரூப்பில் மெயினாக எட்மின் ஒன்லி தான் நீக்கிறேன் தெரிஞ்ச மாதிரி. எட்மின் குரூப்பில் எல்லாரையும் செல்லல, நான் செல்கிற மெஜாரிட்டி குறைஞ்சாக்கள் இல்லை கூட இந்த ஸ்கேம் தான் நீக்கிறேன். அப்போ குரூப்பில் கேள்வி போடுற இவங்க ப்ரைவேட்டாக ஆன்சர் கொடுக்கணும். எப்போ சரி சென்சிட்டிவான என்னமான டாபிக் கொண்டு போடுறேன், நான் செல்ல வர என்னென்னு விளங்க கிடைக்கும். அப்போ டவுட் வர அப்படியே செக் போடுற, சரி நீ எட்மின் நம்பர் இவர் சேவ் பண்ணுற, இவரோட நம்பர் எட்மின் சேவ் பண்ணுற, அவங்களை மெம்பர்னு சேவ் பண்ணுற, எட்மின் சேவ் பண்ணுற, ஸ்டேட்டஸ் பார்க்குற, ரிப்ளை பண்ணுற, அப்படியே நீ ஓடி போகிற. யாரும் நினச்சிடல இதெல்லாம் எங்களை இவன் பேசுகிறான், இவனுக்கு எப்படி தெரிய முடியும், நான் மலக்கா இல்லாட்டி நபியா இல்லாட்டி வகியறங்கிறா. அடே மாடு, கண்டு கேள்வி பட்டு துனியா வெறுத்து போய்த்து இது பேசிக்கொண்டிருக்கிறார். இப்போ ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் உண்டு, ஹாய்ன்னு சொல்லி
வருதா யார் ஏது எவ்விடம் உங்களுக்கு தேவையில்லை. உங்களோட வீட்டில் உள்ள ஆம்பளைகிட்ட நம்பர் கொடுத்து ஏய் யாருன்னு பாருங்களேன் கொஞ்சம் தேவையில்லாத மெசேஜ் உண்டு, அதெல்லாம் தேவையில்லை. இது வரைக்கும் அவங்க பார்த்து கிழிச்சு செஞ்ச சேவைகள் போதும். அதுக்கு தான் வாட்ஸ்அப்பில் ப்ளொக்குன்னு ஒரு ஆப்ஷன் தந்திக்கிறேன். ஹாய்ண்டா ஹெலோ இல்லை, இல்லாட்டி ஹூ ஆயு என் நம்பர் எங்களை அந்த வட்லாப்பாக அதையெல்லாம் வாணும். ஹாய்னு ஒரு மெசேஜ் வந்தால் ஜஸ்ட் ப்ளொக் பண்ணுங்க, அதுக்கு ரிப்ளை பண்ண போவானே. தெரியாத உங்களுக்கு உங்களோட மாப்பிள்ளைக்கிறோம் வாப்பாய்க்கிறோம் நானும் தம்பி கூட்டாளி மாதிரி தெரிஞ்ச நம்பர் சேவில் தான் நிற்கிறேன். அப்போ நான் செல்ல வார என்னண்டா இது வந்து அந்த இந்த ஃபெமினிஸ்டிக்கிற பேசி இப்போ அவங்க ஜொப் செஞ்சு வீட்டில் ஆட்சியை பிடிச்சி மாப்பிள்ளைய பொம்பளையாக்கி வீட்டில் வச்சு வீட்டை ஆண்டு கொண்டிருக்கிற பொம்பளைக்குள்ள செல்கிறேன். மாப்பிள்ளைக்கு கட்டுப்பட்டு வீட்டில் இருக்கிற ஆம்பளைக்கு கட்டுப்பட்டு ஒரு கட்டுக்கோப்புக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொம்பளை இருக்கிறேன், அவங்களுக்கு தான் இது பேசி கொண்டிருக்கிறேன். சரி, அப்போ முக்கியமாக எந்த நம்பர் வந்தாலும் சரி ப்ளாக் பண்ணுங்க. எத்தனை நம்பர்லேருந்து மெசேஜ் பண்ணுவான்னு நினச்சிறேன், ஒருக்கா ப்ளாக் பண்ணுங்க. அடித்து செல்கிற கெயின் வரல 100 இல்லை 200% நான் கேரண்டி மறுவ வரல. உங்களை போல் 1000 நம்பர் அவன் டீக்கிறேன், உங்களோட நம்பர் போல் ப்ளாக் பண்ணினா அவன் திரும்பி பார்க்குறேமே இல்லை. அடுத்த ஆட்டுக்கு ஒரு மெசேஜை ஹெலோண்டு போட்டு அதை மாடு உம்பேன்ற அதுக்கு பிறகு தவறி பண்ணிப்பட்ட நீங்கள் செம்ம கட்டன்ட்டு ஃப்ளட் பண்ணி பிக் பண்ணிட்டான் போட்டான் வேண்டியதை செய்யட்டும். நீங்கள் உங்களே பாதுகாத்துவோம். அப்போ முதல் வேலை ப்ளாக் பண்ணுறது தான். அப்படி யாரும் திரும்பி இந்த இதாக்குறல உங்களோட இந்த இது எல்லாருக்கும் வரல. இப்படி அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் வரும். நீங்கள் என்ன பெரிய இந்த செலிப்ரிட்டியா இல்லையே, அப்போ உங்களோட யாராலும் நம்பர் கொடுத்திக்கணும். அது நடக்கிறதில்ல, அப்படி குறோம். அப்படி இல்லாட்டி நீ பப்ளிக் குரூப்பில் தான் நம்பர் எடுக்கணும். அப்போ நான் சொன்ன இந்த 2-3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணினாவே அடிச்சு சொல்கிற தவறி அடுத்த இன்னொரு நம்பர்லேருந்து மெசேஜ் உங்களுக்கு வரல. அதே ஆள் இன்னொரு நம்பர்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் அந்த போட போகிறேயும் இல்லை திரும்பி பார்க்குறேயும் இல்லை. இதை நான் என்ன சொல்கிறேன், செஞ்சு பாருங்கோன்ற. இது இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், சொல்யூஷன்ஸ் இருக்கும். நான் சென்னத்தை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும். டீப்பாக மிச்சம் பேசல, இந்த நிறைய ஃபெமினிஸ்ட் இருக்கிறேன் இனி எனக்கும் பயம். ஸோ இது போதும், ப்ராப்ளம்ஸை பேச வேணாம், அதுக்கான சொல்யூஷன்ஸை பாருங்க. நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக குரூப் செய்கிறேன். அல்லான்னு சொல்லி இப்படி ஒரு கேஸாலும் இது வரைக்கும் இல்லை. முந்தி லேடிஸ் குரூப் வேறையா ஜென்ஸ் குரூப் வேறையா செஞ்சேன். இப்போ எனக்கு கம்யூனிட்டி வந்தாச்சே, எட்மின் தவிர வேறு யாருக்கும் நம்பர்ஸ் மற்றவங்களுக்கு நம்பர்ஸ் பார்க்கல அடிக்கலை. இனி இதுதான் இந்த நிலைமை. சரி, ஜஸாக்குமுல்லாஹ்.